ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போற கேம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dங்கிற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இது வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கேம் ப்ளே சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த லைக், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்க்கணும்ல நீங்க வீடியோஸ், அப்போ எல்லாரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மெயினாக பண்ணணும், ஷேரும் மெயினாக பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்காம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கேமை ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ணதால எடுத்திருக்கேன். எல்லாம் வேறு ஏதாவது கேம் தான் எடுத்துருப்பேன். நான் ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸில் ஏதாவது கேம் எடுக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்ட்டு நான் பார்த்தேன். அதனால சரி இந்த கேமே ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கேம் ப்ளேங்கிறதால நான் இதை போட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த கேமு. அதனால் இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ராங்க்லினோட வீடு. அதாவது இந்த கேமோட ஹீரோ இவன் தான். இவனுக்காக தான் இந்த கேமே. அதனால இவனோட வீடு இதுதான். ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு கட்டியிருக்கானுங்க. அப்புறம் இது என்ன காரா? இவனோட கார் போல, டிஃபெண்டர். சரி, இந்த காருக்குள்ளே ஏறுவோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி புரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் நிறைய விளையாடுறவங்களுக்கெல்லாம், புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் கோட்ஸ் நிறையா போடணும். சீட் கோட்ஸ்னால் உங்களுக்கு எப்படி தெரியுமா? இந்த இப்போ காரை விட்டு இறங்கிக்கும், அப்போ தான் அதெல்லாம் வரும். இந்த மொபைல் சிம்பிள் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலிங் சிம்பிளுக்கு போயிட்டு இந்த பாக்ஸாக எடுத்து வச்சுக்காங்கல்ல, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பேட், டயல் பேட் வந்துடும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சீட் கூட டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வெஹிக்கிள்ஸ் ஆர் அனிமல்ஸ் அந்த மாதிரி வரும். ஜேசிபி கூட வர சான்ஸ் இருக்குது, பஸ்ஸு எது வேணாலும் வரும். ஏன் சைக்கிள் கூட வர சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம இப்போ ஏதாவது ஒரு நம்பரை போடுவோம். என்ன நம்பர் போடலாம்? சரி, 200 போட்டு பார்ப்போம். சீட் ப்ராசஸிங் வருது. ஓ, ஹார்ஸா? அது இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் எதுவுமே வராது உங்களுக்கு, வெஹிக்கிள்ஸோ அனிமல்ஸோ. ஆனால் சீட் ப்ராசஸிங்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் வரும். இப்போ நம்ம அனிமல்ஸ் எடுத்துருக்கோம். அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ஸ் வந்துருக்குது நமக்கு. சரி, குதிரை சவாரி போவோம். ஜாலியாக இருக்கும் குதிரை சவாரி போகிறது. எப்பா, என்ன இந்த குதிரை இப்படி ஆட்டி ஆட்டி ஓடுது. சரி, ஆதி காலத்தில் போவாங்க குதிரையில். சரி, நம்ம ஏதாவது கார் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓ, இங்கே ஒருத்தன் பாருங்களேன், என்சிபியில் லம்போகினி அந்த மாதிரி சூப்பர் காராக வச்சுருக்காங்க. விடவே கூடாது. இந்த கன்னை வச்சு அந்த எல்லாத்தையும் உடைக்கிறேன். ஃபுல்லாக உடைக்க முடியாது இந்த கேமில், கண்ணாடியை மட்டும் உடைக்கிறேன். கண்ணாடியை உடைச்சாச்சு. இந்த சைடு கண்ணாடியை உடைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த சைடு கண்ணாடியையும் உடைச்சாச்சு. இப்போ இந்த காரையே சுடுறேன். ஒத்த ஷூட்டில் என்ன ஆக போகுதுன்னு இப்போ பாருங்க. அது நம்ம பின்னாடி போய்க்கணும், கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இப்போ ஒரே ஷூட்டு. எப்பா, எவ்வளோ பவர்ஃபுல்லான கன்று. ஏன்னா யார் இவன்? ராக்கெட் லான்ச்சர்ல. அது கூட எனக்கு சொல்ல தெரியல. ராக்கெட் லான்ச்சர். ஆமாம், அது வாயிலே எனக்கு வராது அது பேரே. இப்போதான் அது வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு ஏதாவது நம்பர் போட்டு பார்ப்போம். 4444 போட்டு பார்ப்போம். சீட் ப்ராசஸிங். இது என்னடா பைக்கு? ஓ, கோப்ரா பைக்கா? சூப்பரு. இன்னைக்கு ஒரு புடி ஜாலியாக இது விளையாடலாம். நம்ம இங்கே ஒரு ரேம்ப் இருக்கு. இந்த கோப்ரா பைக்கால ரேம்ப் ஏன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஏறிதான் பார்த்துடுவோம். இப்படியே ஹைட்டாக ஏறிடுவோம். வா, ரொம்ப ஹைட் ஆயிடுச்சே. ஆமாம், இதோட ஃபுல் ஸ்பீட் என்னவா இருக்கும்? செக் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கீழே லேண்ட் ஆகணும். பிளேன் கூட இவ்வளோ ஹைட்டுக்கு பறக்காது போல இருக்குது. நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இப்படி திருப்பு. அப்பா, அவுட்டு தான் போல. அவ்வளோதான் நினைக்கிறேன். நல்ல வேலை, கொஞ்சம் ஹெல்த் இருக்கிறதால நம்ம தப்பிச்சோம்னா அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்பர் சீட் கோட் போட்டு பார்ப்போம். 0000 போட்டு பார்ப்போமா? சரி, போட்டு பார்ப்போம்.
என்ன வரப்போதோ? சீட் ப்ராசஸிங்கா? ஸ்கூட்டி. ஆக்டிவா ஸ்கூட்டி. சரி இதே ஒரு ரைடு போயிட்டு வருவோம். இந்தியன் பைக் டிரைவிங் 3D. ஆனால் எல்லாமே வெளிநாட்டு பைக்கு அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பைக்ஸாக கொடுக்குறாங்க. இது ஒன்று மட்டும்தான் இந்தியன் பைக்கே. ஏறுவோம். இதில் இந்தியாவில் டாப் சேல் பைக் இதுதான். இதை ஏறுவோம். இதை ஏறி இதோட ரேம்ப் ஏறுவோம் வாங்க. இது எப்படி இருக்குன்னு நம்மளும் தான் பார்ப்போமே. ரொம்ப ஹைட்டாக இன்னும் தூரத்துலேருந்து வந்துருக்கணும் போல இருக்குது. இதோட ஃபுல் ஸ்பீட் எவ்வளோவா இருக்கும்? என் கெஸ்ஸிங் படி 250 இருக்கும். 250. ஏன்னா அது ரியல் லைஃப்பில் தான் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக போகும். ஆனால் 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் கேம்லலாம். இது என்ன காரு? ஃபார்ச்சுனர் லெஜெண்டரு. கேம்லலாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? சரி இந்த வண்டி விட்டு இறங்குவோம். நமக்கு வண்டி தான் கிடைக்குது, காரே கிடைக்க மாட்டேங்குது. சரி இவ்வளோ நம்ம ரவுண்டான நம்பர் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ரவுண்டான நம்பர் போட வேணாம். 1000+1 போட்டு பார்ப்போமா? போட்டு பார்த்துடுவோம். 1101. இந்த நம்பருக்கு என்ன வர போதோ? வாவ், ஃபார்ச்சுனர் லெஜெண்டரு. இப்போதான் அதை பற்றி பேசினா வந்துச்சு. சூப்பராக இருக்குது இந்த ஃபார்ச்சுனர் லெஜெண்டரு. சூப்பர் டக்கராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி ஏதாச்சும் ஒரு ரைடு போயிட்டு வருவோம். ஏன்பா தம்பி ஏறியாப்பா? அம்மா ஏற்றி போட்டேன். இந்த அங்கிள் காருக்குள்ளே ஏற்றல இருந்துச்சா, கார் டயரில் ஏற்றிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? சரி போலீஸ் கேஸ் ஆகிறதுக்குள்ளே ஓடிடுவோம். இங்கேயும் ஒரு NCP தானே வச்சுருக்கான். எப்படியோ இடிச்சு பார்ப்போம். இவ்வளோ ஃபோர்ஸாக இடிக்கிறோம், ஒன்றுமே ஆகலை. ஃபார்ச்சுனருக்கு ரொம்ப பவர் இருக்குதோ? சரி நம்ம இடிச்சு தான் பார்ப்போமே. அப்படியும் இவ்வளோ இடி அடித்தோம், ஒன்றுமே ஆகலை ஃபார்ச்சுனருக்கு. ஒருவேளை பக்கத்துலேருந்தே இடிக்கிறதால அப்படி இருக்குதோ? சரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிடிச்சு பார்ப்போமே. இப்படியே போய் இடிச்சு அப்படியே பிடிச்சு பார்ப்போம். அதான் நான் பார்த்தேன். நல்லா எல்லாம் உடஞ்சிருச்சு. ஆனால் நல்ல காரு தான் இது, செம்மையான ஆஃப் ரோடிங் காரு. சரி எல்லாரையும் தள்ளி விட்டு போவோம், வண்டியில் வரவங்க எல்லாரையும். இந்த தப்புச்சான். ஓகே நம்ம கார் ஓட்டுறது இதெல்லாம், இந்த கார் ஓட்ட போர் அடிக்குது. என்னடா இது சோதனை? கதவே இல்லை. இதெல்லாம் கதவை மூடுறானாமா இறங்கும் போது இந்த சார் ஃப்ராங்க்லின்னு. சரி வேறு ஏதாவது போட்டு பார்ப்போம். சரி எனக்கு பிடிச்ச நம்பர் 2 போட்டுட்டு 000 போட்டு பார்ப்போம். என்ன வரப்போதோ? காரா பைக்கா? வாவ் செம்மையான காரு. என்ன காரா இருக்கும்? ஓ ரோல்ஸ் ராய்ஸ் காரா? செம்மையா இருக்குது. என்னடா இது? ஓ உடஞ்சிடுச்சான்னு நினைச்சேன் முன்னாடி. செம்மையா இருக்குது. இந்த பிளாக் கலர்ல ரெட் கலர்ல செம்மையா இருக்குது. செம்ம லக்ஸரியஸான கார் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இது ஒரு ரைடு போயிட்டு வருவோம். இங்கே லம்போகினியை பார்த்தீங்களா? ஹாயா போயிட்டு இருக்கான். அது மேலேயே விட்டு ஏற்றுறேன். எப்பா இந்த கார் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா என்ன? சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக போய் இடிச்சு பார்ப்போம். அதுக்கடுத்தது கார் ஓட்ட போர் அடிச்சிச்சுன்னா இன்னொரு பிளான் இருக்குது. அந்த பிளானையும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றுமே ஆகலை. சரி நம்ம போய் இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் இடிச்சு பார்ப்போமா? சரி வாங்க போய் பார்ப்போம், இடிச்சு பார்ப்போம். நல்லா தூரமாக போய் இங்கேருந்து இடிச்சு பார்க்குறேன். இங்கேருந்து இது இடிச்சு பார்ப்போம். இப்படி இடிச்சிட்டேன். என்னடா இது? நான் வரும்போது ரோல்ஸ் ரைஸ் கார்னு ஒரு காரை கொண்டு வந்தேன். இப்போ அம்பாசடர் காரில் போகிற மாதிரில இருக்குது. என்னடா கார் இது? பல ஏமத்தலைக்கு பெருச்சப்பழம் அது கூட தேராது இந்த காரு. அங்கே கூட ஒத்த பைசாவுக்கு வாங்க மாட்டாங்க, ஒரு பெருச்சப்பழம் தருவாங்களா? அப்படி வடிச்சு வச்சுட்டோம் இந்த காரை. சரி நம்ம வேறு ஏதாவது சீட் கூட போட்டு பார்ப்போமே. 5599 போட்டு பார்த்துட்டோம். என்ன இருக்கும்? ஓ என்னடா இது? பஸ்ஸா? இன்னைக்கு எவ்வளோ பஸ்ஸு கூட இருக்குதா? தெரியாம இறங்கிட்டேன். ஓகே பஸ் ஓட்டுவோமா? வாங்க ஓட்டலாம். இன்னும் ஓட மாட்டேங்குது. இன்ஜின் ஃபெயிலியரா? என்னாச்சு? ஓ அந்த படிக்கட்டில் இருக்குதா? அதனால் கொஞ்சம் தள்ளி போய் ஸ்பான் பண்ண போல. ஆமாம் என்ன நம்பர் போட்டோம்? 5599 போட்டு பார்ப்போம். அதான் 5599. ஓகே இந்த பஸ்ஸில் இன்னைக்கு ஒரு ரைடை போக வேண்டியதுதான். என்னடா இது சத்தம்? அம்பாசடர் காரில் கூட அழகாக சத்தம் வருமேடா. என்னடா சத்தம் இது?
ஆதி காலத்து காரோட சத்தம்லாம் இதுல இருக்குது. சரி, இங்க யாராவது பேசஞ்சர் ஏத்துவோம். தாத்தா, எதுக்கு இந்த வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க? பிரேக் பிடிக்க மாட்டேங்குது இந்த பஸ்ல. எப்படியோ ஒரு கொலை பண்ணிட்டுமே. சரி விடுங்க. இப்போ எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுவோம். இங்க வேற யார் இருப்பா? இந்த அங்கிளை கூப்பிடுவோம். அங்கிள் அங்கிள், இந்த பஸ்ல ஏறுறீங்களா? எதுக்கு நீங்க வெயில்ல போயிட்டு இருக்கீங்க? ஏய், ஏதோ தொடதானே செஞ்சா, அதுக்கே எப்படி விழுந்துட்டான்? சரி, இவன் இல்லைன்னா என்ன, இவனை கூட்டு பார்ப்போம். அங்கிள் அங்கிள், பஸ்ல ஏறுவாங்க அங்கிள். வாங்க, எதுக்கு நீங்க வெயில்ல போயிட்டு இருக்கீங்க? வாங்க. நீங்க ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏசி எல்லாம் இருக்குது, வந்து உட்காருங்க, அது போதும் உங்களுக்கு. வாங்க வாங்க அங்கிள், வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளை என்னடா இந்த அங்கிள் வரவே மாட்டாங்க. சரி, இந்த அங்கிள் என்ன பண்ணலாம்? இந்த பஸ்ஸோடய ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படியே கொண்டு வந்து இந்த சைடு வந்துட்டு இருந்தா அவங்களும் அந்த சைடு அனுப்பி விட்டாச்சு. வந்த வழியிலே அனுப்பி விட்டோம் இந்த அங்கிளை. இது என்ன இடம்? ஓ, நம்ம வீட்டுக்கே வந்துட்டுமா சுத்தி முத்தி? என்னடா இது, வீட்டுக்கே சுத்தி சுத்தி வந்துட்டோம். சரி, வேற ஏதாவது நம்ம போட்டு பார்ப்போம். நம்மள என்னடா இது, இறங்குனதுக்கு எப்படி ஆச்சு? இது என்ன, ஏதோ பட்டனு, என்ன ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, கொடுத்து பார்ப்போமா? சரி, கொடுப்போம். என்ன ரொம்ப ஸ்லோவா நடக்கிறேன், ரொம்ப ஸ்லோவா நடக்கிறேன். அப்பா, இப்பதான் ஃபாஸ்டாவே நடக்கிறான், ரொம்ப ஸ்லோவா நடக்கிறான் இவன். சரி, 8000 போட்டு பார்ப்போமா? போட்டு தான் பார்ப்போமே. 8000 போட்டு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. சரி, ஹெலிகாப்டர் ஒரு ரைடு போயிட்டு வருவோம், ஜாலியா பறந்துட்டு வருவோம். அப்படியே போய் முன்னாடி போனா இடிச்சிடும் காம்பவுண்ட்ல. இப்போ போவோம், ஹைட்டா போகணும் ஹெலிகாப்டர்ல. ஹைட்டான பில்டிங் இதுல எது? சரி, பார்த்து நம்ம ஏறிடுவோம் ஹைட்டான பில்டிங் பார்த்து. ஓகே, பார்த்துட்டேன். இங்க ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் தான் இந்த உலகத்திலே இல்லை, இந்தியன் பைக் டிரைவிங் 3 கேம்ல ஹைட்டஸ்டான பில்டிங்னு நினைக்கிறேன். இதோ இந்த பில்டிங் தான். என்னடா இது திரும்ப? இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். இந்த பில்டிங் கூட அங்கே ஒன்று ஹைட் ஆகுது, ஒரு அதுவா இருக்குமோ? அதுக்கு போகும். அங்கே பில்டிங் தோ, இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கும் ஹைட்டஸ்டான பில்டிங்கும் இருக்குமோ? சரி, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு டெஸ்டிங் அப்புவோம். இப்போ இங்கே லேண்ட் பண்ணிட்டு ஹெலிகாப்டரை லேண்ட் ஆக ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு போவோம். இங்கே கொஞ்சம் பிரைட் ஆக்கிட்டு முன்னாடி போ. ஹைட்டு இங்கேருந்து ஹைட்டான பில்டிங், இங்கே ஹைட்டான பில்டிங் அதுதான். இங்கேருந்து பார்த்தா ஹைட்டான பில்டிங்கு இதுதான். இப்போ இதுதான் ஹைட்டான பில்டிங். அப்போ இந்த இதுலேயே, இந்த இந்தியாவிலேயே. சரி, அப்போ இந்த கேமில் இதுதான் ஹைட்டஸ்டான பில்டிங்கு. இதுலேயே லேண்ட் பண்ணிடுவோம் ஹெலிகாப்டரை. இங்கேருந்து பார்த்தா அது ஹைட்டாக தெரியுது. இதுதான் கண்டிப்பாக ஹைட்டாக இருக்கும். சரி, இங்கேருந்து குதிப்போம் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? சும்மா சொன்னேன், குதிக்க தான் போனேன், ஆனால் ஒரு காரில் தான் குதிக்கணும். என்ன இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச காராச்சே, புகாட்டி. ஏதோ நம்மள போட்டேன், கார் வருமானு தெரில, சும்மா போட்டேன், கார் வந்துச்சு. எனக்கு பிடிச்ச கார், ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த காரு. இந்த கார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ இந்த கார்ல ஒரு பெல்ட்டி அடிப்போமா? வாங்க அடிச்சிடுவோம். இப்படி ஒரு பெல்ட்டி அடிக்கலான்னு பார்த்தா பாருங்க, ஹைட்டா இருக்கும். நம்ம இப்படியே வந்து இங்க ஒரு அடி பா, கார்ல வந்ததால எஸ்கேப். இதே கோபுலால வந்திருந்தோம்னா அவ்வளோதான், கொக்கோன்னு போயிடுவோம் வெளியே விட்டு பறந்து. எப்பா, எவ்வளோ அடி வாங்குது இந்த காரு. சரி, வேற ஏதாவது நம்ம போட்டு பார்ப்போமா? சரி, வேற ஏதாவது என்ன போடலாம்? 5000 என்ன வரும்? என்ன காரு? 500 போட்டேன்னா தெரியாம. சரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன காருன்னு தெரில. சரி, இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆமாம், அதுவும் முடியும். கலர் இது சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு ஃபோனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கும்ல, அது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சிங் வந்துடும்.
செம்மையாகுது இந்த காரு. இந்த காரு ஓகே. இந்த கலர் ஓகே. அப்புறம் இன்னொரு கார் இருக்கும். அது ஃபெராரி அது. அதோட நம்பரு 300 சம்திங் தான் ஏதோ வரும். 300 இதுதான் ஃபெராரி. ஃபெராரி காரு வெர்சஸ் அது என்ன காருன்னே தெரியல. ஃபெராரி காரு இப்படி இருக்கு. ரெண்டுமே ஒரே காரா எனக்கு ஒரு டவுட். அதனாலதான் இது என்ன மரத்தையே கவுத்து விட்டுருச்சு. இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ஓகே, இது வேற காரு, அது வேற காரு. அப்ப நம்ம ஃபெராரி எடுத்துருவோம். ஃபெராரி எடுத்து ஓட்டுவோம். டோர் ஓப்பன் பண்ணிட்டான், உள்ள உக்காந்துட்டான். அப்புறம் மறுபடியும் எடுத்துட்டான். ஆனா நல்லா இல்லை இந்த கார் சரியா ஓட்டுறதுக்கே. சரி, நம்ம ஏதாவது டபுள் கார் பண்ணி பார்ப்போமா? டபுள் பஸ் பார்த்துருக்கீங்க, டபுள் கார் பண்ணி பார்ப்போமா? சரி, பண்ணி பார்த்துருவோம். 800 போட்டுட்டு அதே இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு மறுபடியும் ஃபோனுக்கு போயிட்டு 800 போட்டுட்டா டபுள் கார் ரெடி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற காருக்குள்ள தான் ஏறுவோம். ஏன்னா 2 காரோடுமே ஓப்பன் ஆகுது. எப்படி ஆகுது? மேலே இருக்கிறதுக்குள்ள தானே இருக்கும். உடனே எப்படி இதுவும் ஓடுது? இதுவும் திருப்புது. எப்படா இறங்கிக்கிட்டேன்? அப்பா எப்பா எப்படி நின்னாச்சு? என்ன ரிவர்ஸ் பண்ண ரிவர்ஸ் வருது. சைடு போகுது. என்னடா இது? மேஜிக்கா இருக்குதுங்க. செம்மையா இருக்குது இது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ கண்ணக்கான்னு பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இதோ சரி, இடிச்சு ஃபைட்டிங் பண்ணி பார்ப்போம். டபிள்யூ மேட்சை போட்டு தான் பார்த்துடுவோம். அவ்வளோதான். இப்படியே பின்னாடி போயிட்டு இன்னும் பின்னாடி போயிட்டு பிரேக்கை போட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இந்த காரை இடிக்கணும். ஓகே, சரி போதும். நமக்கு இந்த காரை ஒட்டி இந்த ஃப்ராங்க்லின் இங்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பை பை, see you. வரட்டா, டாட்டா.